வானர கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன், வல்ல வானர சேனைகளுக்கெல்லாம் கிட்டு ஆளக்கூடிய வாலிபன் ஒருவன் இருக்கிறான். இந்த நாடக வார்த்தையை கேட்டாங்க. கேவலம் 5 கொடுத்த வானரம் என் தோளுக்கு நிகரானதாம். என்ன நாரதா சென்று எதிரில் நின்று பெரிய யுத்தம் செய்து அவன் வானர தலைவன் என்று நீ உணர்ந்தினி. தோல் திரவுக்கு நிகரானவன் கேவலம் அந்த வானரம் வாலி. யாராக இருந்தால் என்ன எதிரை முடிக்கிறேன். வீரமாக தீரமாக அந்த வாளி இதுவரை சந்தித்ததே இல்லை. நாரதா உனக்கே தெரியும். அந்த வெள்ளங்கிரி மலையே வேரோடு பெயர் தெரிந்தவர் இந்த ராவணேஸ்வரர். கேவலம் கொராங்கு கொராங்கு நம்மளை என்ன பண்ண புறப்பட்டுவா. நமோ நாராயணம். என்னுடைய வார்த்தையை கேட்டு தென்னிலை அனுப்பிய ராவணேஸ்வரன் இப்பொழுது கிட்கந்தைக்கு தலைவக்கூடிய வாலியை சந்திக்க செல்கிறார். என்ன நமோ நாராயணம். எழுமலை மீதினிலே புரிபவன் என்னடா கால தாமதம்
ஒரே பிரச்சனை வீட்டுல சந்திக்கு சிரிக்குது. போனால் போகட்டும். ஓர் மனிதன் அரசாங்கத்தை அடைய வேண்டும் என்றால் முதல் ஒன்றாக யாரை துதிக்க வேண்டும்? யாரை துதிக்கணும்? கடவுளை துதிக்க வேண்டும். ஆமாங்க. இரண்டாவதாக இம்மை வறுமைக்குரிய பொருளை ஆராய வேண்டும். மூன்றாவதாக முக்கர்மங்களை யாசித்தல் வேண்டும். சொல்லக்கூடிய சதுர்வித உபாயம் நன்கு அறிதல் வேண்டும். ஐந்தாவதாக இடை சித்தி முத்தி காமை பக்தி என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள் ஆத்மாவை நிலை நிறுத்தில் வாழ வேண்டும். ஆறாவதாக இலக்கியம் இலக்கணம் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரம் நன்கு கற்றுள்ள. ஏழாவதாக 7 கடவையும் சுற்றி பலம் பெற வேண்டும். எட்டாவது இந்திரன் வாழு குபேரன் ஈசானி இது போன்ற அஷ்டமிக்கு பாலத்தோர் ஆட்சி புரிதல் வேண்டும். ஒன்பதாவது சனி ராகி கேது புதன் சுக்கிரன் சொல்லக்கூடிய 9 நவகிரக சாந்தங்கள் நன்கு வணங்குதல் வேண்டும். பத்தாவதாக கண் மூக்கு செவி நாவு தச வாயுக்கள் ஓர் மனிதனுக்கு அங்கத்தில் குறையின்றி இருத்தல் வேண்டும். 11வது கங்கை யமுனை கோதாவரி பயோதிரி துங்கபத்ரா என்று சொல்லக்கூடிய 11 நதிகளும் தீர்த்தமான வேண்டும். 12வது பிரகாலத்தில் உதிக்கக்கூடிய சூரியன் நன்கு நமஸ்காரம் செய்தல் வேண்டும். 13 அஸ்தம் அஸ்தம் என்றால் கரம். இந்த கரத்தில் செங்கோலை தாங்கி 14 லோகமும் புகழத்தக்க சந்திரனை போல் ஆட்சி புரிதல் வேண்டும். அதற்கு ஒரு வாராக நிறைந்திருக்கக்கூடிய தந்தை தேவேந்திரனுக்கும் என் தாயின் பொறுப்புக்கும் என் தந்தையின் விருப்பத்துக்கும் பிறந்ததினால் என் உடல் எல்லாம் நரவுடல் சுகம் தலைவன் சைனிகளுக்கு தலைவனாக இருக்க வேண்டும். இதுவரை நான் எவனிடம் நான் வம்புக்கு சென்றதே அல்ல. உண்மைதான். என்னிடம் வந்தவர்கள் விட்டதும் அல்ல. அது வார்த்தாயா மலையடி வாழத்தை சுவியல் வீரவாளி நானடா அதுபோன்று ஒருவருக்கும் அஞ்சாமல் அஞ்சானஞ்சம் படைத்து என்னிடம் வந்தவர்கள் விட்டதுமில்லை. நான் வீண் கிடையாது. இருப்பினும் இந்த நாடகம் எதற்காக வைத்தார்கள்? திரு என்றால் என்ன? திரு என்றால் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய. அந்த காலத்துல நல்ல பெயர் வச்சிருக்காங்க. புகழை சேர்க்க வந்தவர்களை புகழோடு பேசுவது. இங்க இருப்பவர்கள் நல்ல பெருமையோடு வாழ்வது. திருவந்தவார் இந்த கிராமத்திலே மகனாக பிறந்து முனுசாமி என்று பெயர் படைத்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து என்றா 3 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். இருப்பினும் தம்பியின் மகள் அண்ணன் மகள் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நாடகம் முனுசாமி ஐயா இருந்ததற்காக ஓர் இரவு கண் விழிக்க வேண்டும். இந்த 16வது நாள் துக்கத்தை கொண்டாட வேண்டுமே என்று. அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் 14 உலகம். ஆனால் 7 உலகத்துக்கு போகலாம். கடைசி இந்த 16வது நாள் என்று 15வது இரவு நேரத்தில் அதான் நடப்பு என்று சொல்வார்கள். இந்த ஆத்மாவை அந்த யமசூரர்கள் அழைத்து வருவார்கள். அது இறந்த இடத்திற்கு அழைத்து வரும் சமயத்தில் அது இப்படியெல்லாம் ஓர் இரவு கண் விழித்து அண்ணன் பிள்ளைகள் ஊடு பிள்ளைகள் உற்றார் உறவினர் அனைவரும் உனக்காக ஓர் இரவு கண் விழித்து இந்த நாடகத்தை வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று புகைந்து அந்த ஆத்மாவை பேசுவோம். அப்படி இருக்க அண்ணார் ஐயா இருந்ததற்காக ஒரே ஒரு பாடல் ஆக்கிவிட்டு ஐயா
நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய் எங்கே நீ பிரிந்தாய் புண்ணாகி அலைய விட்டாய் எங்கே நீ பிரிந்தாய் புண்ணாகி அலைய விட்டாய் எங்கே நீ பிரிந்தாய் எங்களை ஏமாற செய்தானா எங்கே நீ பிரிந்தாய் நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய் எங்கே நீ பிறப்பு ஒன்று இருக்குமேனால் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் பிறப்பு ஒன்று இருக்குமேயானால் இறைவன் இறப்பையும் சேர்த்து வைத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய ஓட்டம் முடிந்தது. மரணம் என்பது அது இங்கே இருமுத்தி அங்கேயும் இருக்கும், அது எங்கே சென்றாலும் அங்கேயும் இருக்கும். அவருடைய மரணம் பரிதாபமான மரணம் நான் கேள்விப்பட்டேன். இருப்பினும் ஐயா அவர்கள் இப்பேற்பட்ட மரணத்தை அடைந்ததற்காக நிச்சயமாகவே இறைவனடி சேர்ந்திருப்பார். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் எம்மறிவு, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்றபடி. அவர் குலத்தை இனத்தில் பிறந்தவர்களா, அவர் ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களா, அவருடைய தம்பி பிள்ளை, அதாவது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இன்னும் அனைவரும் சேர்ந்து ஐயா அவர்கள் சாலோக சாரூப சாயுச்சம் சாமீபம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைந்ததற்காகவே இறைவனுடைய சேர்ந்ததற்காகவே இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வையாவூர் சுந்தரம் எனக்காக அத்தனை பேரும் கொடுத்து மனமகிழ்ச்சியாக ஐயா அவர்கள் இறைபாதம் சேர்த்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிராமம் இன்னும் தலைவர் அசேஷம், ஊராட்சி மன்ற தலைவர், உபத்தலைவர், வார்டு நம்பர், கவுன்சிலர், மகளிரணி, மகளிரணி, இன்னும் இளைஞரணி அனைவரும் சேர்ந்து
செய்யார் வட்டம் நெடும்பெரு கிராமம் எங்களுடைய ஓனர் ராமச்சந்திர ஐயா அவர்கள் அவருடைய கம்பெனியை பாராட்டி இந்த சேஷமாக சேர்ந்து கிராம மக்கள் 201 கொடுத்திருக்கின்றார். அனைவருக்கும் எங்களுடைய கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இருப்பினும் என்னுடைய அன்பு மனைவி சாரை அகத்தான் நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைக்கிறேன்.
வல்லவனை தலைமகனாய் இப்போது இந்த கிஷ்கிந்தை ஆளக்கூடிய திரு சுவாமிக்கு மனைவியாக தாரை பேரு சீர சிறப்போடு வந்து அடுத்து சொல்லி இடை கணவரை காண்பதற்கும் அதற்கு முன்பாக அறிவியல் காவலைக்காரருடைய எந்த அறிவே வாழ்க விடா அனைத்திலும் அரசாங்கத்தில் வர காலத்தம்பது என்ன? ஆமா அரசாங்கத்துல எவ்வளவு வந்து சொல்லி முடிச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் முக்கியமான சமாச்சாரம் இங்க உன்னை பாக்கணுமா, முக்கியமான என்னமோ பேசணுமா, சீக்கிரமா கூட்டம் சொன்னாங்க. குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் நீடூடு வாழ்க வாழ்க வாழ் என்று வாய்ப்பு சற்று நேரம் நாம் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அதன் பிறகு பல கருத்துக்கள்
வரங்களெல்லாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்தான். அதுபோன்று உன்னை நான் மனைவியாக அடைந்ததற்கும் உன்னை மணர்ந்ததற்கும் நான் செய்த பாக்கியம். இருப்பினும் இதற்காக அத்தான் அரசனுக்கு அவசரமாக அழைக்கிறேன் என்று கேட்டாயே, எதற்காக தெரியும்? எனக்கு நீண்ட நாட்களாகவே என் மனதில் ஒரு குறை, அந்த குறையை இன்றோடு தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அரசனுக்கு அவசரமாகவே அத்தான் உன்னுடைய மன குறை ஒன்று இருக்கிறதா? அப்படின்னா அப்படிப்பட்ட குறை என்ன குறையடி? நாட்டு ஆசை அறவே ஒழிக்க வேண்டும். காவி காபிரம் உண்டு, கிழக்கு கமண்டலத்தை ஏந்தி இமாச்சலம் சென்று ஆதி சிவனை நீதியாகவே கூறி தவத்தில் அமரப் போகிறேன். இணையற்ற வீரனாக வாழ்வதற்கு வரம் பெற வேண்டும். அத்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவும் சோழர்களெல்லாம் புகழோடும் வெற்றியோடு திருமகள் அத்தான் என்று எனக்கு விடை கொடுக்க அனுப்பினால் போதும். உனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு மகன் அங்கு இருக்கிறான். அப்படி இருக்கபடி இப்போது காவடி அணி உடுத்தி கபலத்தை கையேந்தி அந்த யுத்தத்தை வருத்தப்பட போகிறீர்களா? அதற்கு விடை தர வேண்டுமா? நிச்சயமாக முடியாது. முடியாது.